கோயம்புத்தூர்ல மிஸ்டர் கோயம்புத்தூர் அப்படிங்கிற இந்த ஈவென்ட்ல இருந்து உங்களை சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த கம்பெனியோட C1 ஃபவுண்டர் நான் தான். இன்னைக்கு பசங்க வந்து அரௌண்ட் 30 பசங்களுக்கு மேல நம்மளுடைய இதுல வோக்ஸ் மிஸ்டர் கோயம்புத்தூர் அப்படிங்கிற பேஜென்ட்ல கலந்துகிட்டு வின் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கான ஈவென்ட்டோட ப்ராசஸ் தான் இப்ப போயிட்டு இருக்கு. நம்மளோட என்ன விதமான மாவட்டங்கள்ல இருந்து கலந்துக்கிறாங்கன்னா 10க்கும் மேற்பட்ட மாவட்டங்கள்ல இருந்து கலந்துக்கிறாங்க. கோவை, அதுக்கப்புறம் திண்டுக்கல், பொள்ளாச்சி சைட்ல இருந்து வந்திருக்காங்க, பாண்டிச்சேரியில இருந்து வந்திருக்காங்க, இன்னும் மற்ற சென்னையில இருந்து கூட வந்திருக்காங்க. இந்த மாதிரி பல மாவட்டங்கள்ல இருந்து வந்திருக்காங்க. 30க்கும் மேற்பட்ட மாடல்ஸ் வந்து இப்ப கலந்துக்கிட்டு இப்ப இந்த ஈவென்ட்ல வின் பண்றவங்களுக்கு பாத்தீங்கன்னா நம்மளால ஆட் ஷூட்ஸ் நம்மளால அவங்களுக்கு பண்ணி கொடுக்க முடியும். அதுக்கப்புறமா பாத்துட்டீங்கன்னா போட்டோகிராஃபி, அதாவது போட்டோகிராஃபி சான்சஸ் நம்ம கொடுக்குறோம், போட்டோ ஷூட்ஸ் நம்ம எடுத்து கொடுக்குறோம், அவங்களுடைய ப்ரொஃபைல் பில்டிங் வந்து நம்ம பண்ணி கொடுக்குறோம். அது எதுக்கு வழி நடத்தும்னு பாத்தீங்கன்னா மூவி சான்சஸ் வந்து அவங்களுக்கு அதிகமா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இல்ல அவங்க தனிப்பட்ட விதமா அவங்க வளர்த்திக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களால ஒரு ஆர்கனைசரா வர லெவலுக்கு நம்ம பண்ணி கொடுக்கணும். வந்திருக்காங்க சார். கடந்த ஆண்டு கலந்துகிட்ட 2 பேர் நம்ம கிட்ட இப்ப திரும்பி பார்ட்டிசிபேட் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம மிச்சம் இருக்கக்கூடிய எல்லாருமே புதுசா வந்திருக்கக்கூடிய ஆட்கள் தான். நாம எதுல எக்ஸ்க்ளூசிவா பண்ணிட்டு இருக்கோம்னு பாத்தீங்கன்னா ஃப்ரெஷரா ஒரு கேண்டிடேட் எடுத்து அவங்களை எப்படி ப்ரொஃபஷனலா மாடல் ஆக்குறது அப்படிங்கறது விதமா கிளாஸஸ் மூலமா நம்ம சொல்லி கொடுத்த காம்படிஷன் நடத்துறோம் சார். கோயம்புத்தூர்ல கேக்குறீங்க, கோயம்புத்தூர்ல இந்த துறை சார்ந்த விழிப்புணர்வு நான் கம்மின்னு தான் சொல்வேன். பட் முன்னாடி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததை விட இப்ப ஓரளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னு தான் நான் சொல்வேன். முக்கியமா மக்களுடைய லைஃப் ஸ்டைல் எல்லாம் மாறிட்டு இருக்கு. எல்லாருக்குமே கொஞ்சம் நம்ம மேல வரணும், மீடியா துறையில கலந்துக்கணுங்கிற ஆர்வத்தை என்னால பார்க்க முடியும். கண்டிப்பா ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கு சார். அதாவது ஒரு ஸ்டீரியோ டைப் இருக்கு, மாடலிங் இல்ல மீடியாங்கிறது வந்து ஒருவேளை வாழ்க்கையை வந்து தவறான ஒரு இடத்துல எடுத்துட்டு போயிருவாங்க ஒரு ஸ்டீரியோ டைப் இருக்கு. பட் என்ன பொறுத்தவரை நம்ம இப்ப இருக்கிற சூழ்நிலைமை பொறுத்தவரை அப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஏன்னா பசங்களுக்கு ஒரு நல்ல நாலேஜ் கிடைக்குது. முக்கியமா செல்ஃப் கான்பிடன்ஸ் எங்கனால பசங்களுக்கு கொடுக்க முடியுது. வாழ்க்கையை எப்படி எதிர்நோக்கி எடுத்துட்டு போனதுன்னு நாங்க கத்துக் கொடுக்குறோம் சார். உண்மையிலுமே சென்னையை விட கோயம்புத்தூர்ல எக்ஸ்போஷர் கம்மி தாங்க சார், நான் அதை மறுக்கல. பட் ஆனா நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 10 வருடத்துக்கு முன்னாடி எக்ஸ்போஷர் ஒண்ணுமே இல்லாம இருந்தது. ஒண்ணுமே இல்லாததுக்கு இப்போ ஒரு 10% முன்னேறி இருக்கிறது வந்து நான் பாசிட்டிவ் சைனா தான் பாக்குறேன். ஃபியூச்சர்ல இன்னும் வளரும்னு நினைக்கிறேன் சார். வச்சிருக்கோங்க சார். அதுக்கு தான் பாத்தீங்கன்னா ஆன்லைன் கிளாஸஸ் எடுக்கிறோம், ஆஃப்லைன்லயும் கிளாஸஸ் எடுக்கிறோம். இப்ப பார்ட்டிசிபேட் பண்ற எல்லா பசங்களுமே ஆடிஷன் கடந்துதான் நம்மளோட இதுக்கு வந்திருக்காங்க சார். சோ ஆடிஷனே நம்மளால ஃபில்டர் பண்ணிட முடியும். இவங்க இந்த பசங்க தேர்வாங்களா, இல்ல இந்த பசங்களுக்கு நம்ம என்ன செய்யணும் தான் நாங்க பாக்குறோம். அவங்க ரிஜெக்ட் பண்றது, ஒரு கேண்டிடேட்டை ரிஜெக்ட் பண்றது நம்ம அல்டிமேட் கோலே கிடையாது. அவரு இதுலயுமே பாத்துட்டீங்கன்னா ஒரு சிலருக்குலாம் ஊனம், அதாவது ஊனம் சம்பந்தமாக இருந்தாலும் கூட நம்ம பிசிக்கலி சேலஞ்சா இருந்தாலும் கூட அவங்க நம்ம உள்ள எடுத்துக்கிறோம். அவங்களுக்கு என்ன பெஸ்டா பண்ணி தர முடியும் அப்படின்னு தான் சார் நாங்க பாக்குறோம். பண்ணிருக்கோம் சார். கோயம்புத்தூர் மாடலிங் அசோசியேஷன் வந்து இப்ப ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் சார். அதுக்கான ப்ராசஸ், ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் எல்லாமே இப்ப போயிட்டு இருக்கு. அதுல நம்ம ரெஜிஸ்டர் பண்ணணும்னு நினைக்கிற மாடல்ஸ் வந்து நம்ம என்னதான் கான்டாக்ட் பண்ற மாதிரி இருக்கும், ஷில்பா சீதாராமனுங்கிற என்னதான் கான்டாக்ட் பண்ற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாம அது அந்தந்த துறைக்கு நம்ம பர்டிகுலரான பர்சனை வந்து அப்பாயிண்ட் பண்ணிருக்கோம். அவங்க கான்டாக்ட் பண்ணிக்கலாங்க சார். நம்ம நெக்ஸ்ட் ஈவென்ட் பிளான் பண்ணிருக்கோங்க சார். அதுவுமே நெக்ஸ்ட் மிஸ்டர் கோயம்புத்தூர் தான் நம்ம அடுத்து போடுறோம். ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு சீசன்ல 2 எடிஷன் வைக்கலாம்னு பிளான் பண்ணோம் சார். ஃபர்ஸ்ட் எடிஷன் தான் இப்ப முடிஞ்சிருக்குது. செகண்ட் எடிஷன் அக்டோபர்ல வைக்கிறவங்க பெண்களுக்கும் அதுல வாய்ப்பு இருக்கு. அதுல வந்து அவங்க ஸ்பெஷல் வாக் பண்ற மாதிரி நம்ம பிளான் பண்ணிருக்கோம். ஆண்கள் தான் சார் அதிகமா வராங்க. பட் இருந்தாலும் அதுலயுமே இப்ப இந்த ஈவெண்ட்ல பாத்தீங்கன்னா 2 பெண்கள் கலந்துக்கிட்டாங்க. அதுதான் உண்மையான எண்ணிக்கை. அந்த எண்ணிக்கை சொல்றது எனக்கு பெருமை தான். ஏன்னா பசங்களே அது உணர்றாங்க. அதாவது 20க்கு 2 பொண்ணுங்கிறது வந்து உண்மையிலேயே பெரிய விஷயம் தான். அந்த பொண்ணுங்களுமே கடைசி வரைக்கும் வந்துட்டாங்க சார். இந்த ஈவெண்ட்லயும் கலந்துக்கிட்டாங்க. அது பெரிய விஷயம் தான் சார். இதுல என்ன இன்க்ரீஸ் ஆகணும்னு கேட்டீங்கன்னா பெற்றோர்கள் இதுல கொஞ்சம் இன்வால்வ்மெண்ட் காட்டணும் தான் சார் நான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய கிட்ஸோட பேரண்ட்ஸ் பாத்தீங்கன்னா அவங்க இப்ப இருக்கிற ஜெனரேஷன்னால அவங்க குழந்தையில இருந்தே அவங்க வளர்த்தி கொண்டு வராங்க. இந்த மாடலிங் தான் என்னன்னு அவங்களே சொல்லி கொடுக்குறாங்க. சோ குழந்தையில இருந்தே அவங்க கொண்டு வரும்போது ஈஸியா இந்த ஃபீல்டுக்குள்ள வந்துடலாம் சார். இன்னொரு கடைசியான ஒரு பாயிண்ட் சொல்ல நினைக்கிறேன். அதாவது மீடியால இருக்கிற ஒரு நபர் தான் இப்ப ஆட்சியில இருக்கிறாங்க, நம்மளோட சிஎம் சார், விஜய் சார். சோ எங்களுக்குமே அந்த நம்பிக்கை இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா மீடியாவை தவிர்த்து நமக்கு ஒண்ணு இல்ல. அதாவது மீடியாவை நம்பிதான் நாங்க இருக்கிறோம். சோ மீடியால ஒருத்தவங்க உள்ள வராங்க அப்படின்னா அவங்களுக்கு நல்ல ஒரு ஸ்கோப் இருக்குங்கிறது எங்களுக்கு இதுல இருந்தும் தெரியுது சார். சோ நாங்க அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சிஎம்க்கு கோரிக்கை அப்படின்னு கேட்டா பெண்களுக்கு பாதுகாப்பா சார் எங்களுக்கு பண்ணி கொடுக்கணும். அது மட்டும் இல்லாம கேட்டுட்டீங்கன்னா இதுக்கான வாய்ப்புகள், விழிப்புணர்வு நாங்க செய்யறத வந்து மக்கள் நல்ல விதமா எடுத்து பாக்குறதுக்கு நாங்க எங்களால எங்களால முடிஞ்ச விஷயங்கள பண்றோம். அதை அவர் வந்து அப்ரிஷியேட் பண்ணா போதும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல வந்து சார் ஆல்ரெடி திரைத்துறையில இருந்து வந்திருக்கிறதுனால கண்டிப்பா அதுக்கே ஒரு கஷ்டங்கள் சாருமே அவருக்கு வந்து தெரியும். நம்ம ஒவ்வொரு ஆர்டிஸ்டும் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இந்த விஷயத்த பண்றாங்கன்னு சாரே அவர் அனுபவத்துல பாத்திருப்பாங்க. சோ இனிமேல் வர விஷயங்கள் அது மாதிரி நடக்காம இருக்கணும். அதுக்காக அவர் என்ன பெஸ்ட் பண்ண முடியுமோ பண்ண போதும்.